ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். கிச்சனை ஆளும் ராணிகளுக்காக ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான கொஞ்சம் டிப்ஸ்லாம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா புளிச்ச மாவு தான். ஸோ எல்லார் வீட்லேயும் மாவு நம்ம கண்டிப்பாக அரைப்போம். அப்படி அரைக்க முடியாத நேரத்தில் கடையில் வாங்குவோம் இல்லையா? அப்படி இந்த மாதிரி கடையில் வாங்குகிற மாவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க புளிக்க வச்சு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ வாங்கி அன்னைக்கு பயன்படுத்தும் போது நமக்கு நல்லாயிருக்கும், அடுத்த நாள் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாத்திரத்தில் நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துப்போம். ஸோ மாவுக்கு தேவையான அளவு உப்பும் எடுத்துப்போம். ஸோ நம்ம தோசைக்கு கரைக்கும் போது தண்ணி ஊற்றி கரைப்போம் இல்லையா? தண்ணி ஊற்றி கரைக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பால் ஊற்றி கரைச்சி பாருங்களேன். உங்களுக்கு மாவில் கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது. நீங்கள் தோசை ஊற்றும் போதும் தோசையும் அன்னைக்கு அரைச்ச புது மாவு மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட புளிச்ச மாவில் நீங்கள் பால் ஊற்றி இந்த மாதிரி கரைக்கும் போது நீங்கள் அன்னைக்கு ஒரு வேளை கண்டிப்பாக அந்த மாவை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எனக்கு என்னோடய மாமியார் சொன்னது தான். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம பால் ஊற்றி செய்கிறதுனால நம்ம இதில் தோசை மட்டும்தான் ஊற்ற முடியும். ஏன்னா மாவு தண்ணி ஆயிடுறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக இட்லி ஊற்ற முடியாது. பட் தோசை செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கேரட் தான். கேரட் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். பச்சையாக சாப்பிடுவோம், கேரட் பொரியல் செய்வோம், இன்னும் எல்லா டிஷ்ஷஸும் நம்ம கேரட்டில் செய்யலாம். ஸோ கேரட்டை நம்ம பல்காக வாங்கிட்டு வந்தோன்னா அதில் என்ன பிரச்சனைனா வாங்கிட்டு 2-3 நாள்லேயே அது அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ குட்டி குட்டியாக அது மேலே ஓட்டை அழுக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரட்டை இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு வைப்போம் இல்லையா? ஸோ மெயினாக இந்த மாதிரி நம்ம வச்சாலே அந்த கேரட் சீக்கிரமாக அழுக தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கேரட் சீக்கிரமாக அழுகக்கூடாதுன்னா அதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி துணிப்பை இருக்கான்னு பாருங்கள். இப்போ நம்ம ரீசெண்டாக ஜவுளி கடைக்கு போனாலோ இல்லை வேறு எந்த கடைக்கு போனாலோ இந்த மாதிரி துணிப்பை மாதிரி இருக்கிற பை தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி ஒருவேளை உங்ககிட்ட மஞ்சள் பை இருந்தாலும் இந்த மாதிரி பையில் நீங்கள் கேரட்டை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேரட் 10 நாள் ஆனால் கூட அழுகவே அழுகாது. ஆனால் உங்களுக்கு தோல் சுருக்கம் வரும் கண்டிப்பாக. ஆனால் சுத்தமாக அழுகவே அழுகாது. நான் இந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி 10 நாள் ஆனால் கூட கேரட்டை அழுகாமல் நம்ம சூப்பராக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேரட்டாக இருந்தாலும் சரி, எந்த காய்கறிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி ஒரு காய்கறி தான் பார்க்க போகிறோம். ஸோ காலிஃப்ளவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பட் காலிஃப்ளவரை வாங்கிட்டு சில பேர் என்ன செய்வோம், அப்படியே முழு பூவாகவே நம்ம ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலிஃப்ளவரில் ஏற்கனவே உள்ளக்க குட்டி குட்டியாக புழு இருக்கும். அந்த புழு இன்னும் உங்களுக்கு நிறையா அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்கள் காலிஃப்ளவரை வாங்கினதுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிற பாக்ஸ் தான். இது அடியில் ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலிஃப்ளவர் வீணாகாது. ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இல்லை, அப்போ என்ன செய்யுதுன்னு பார்த்திக்கோங்கன்னா, நீங்கள் காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஆக்கிடுங்க. ஆக்கின பிறகு ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸில் ஒரு பேப்பர் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை அதில் போட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நீங்கள் 2 நாள் கழித்து கூட இல்லை 3 நாள் கழித்து கூட காலிஃப்ளவரை நீங்கள் சமைக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற ட்ரே வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில்வர் பாக்ஸில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா, பெண்கள் நம்ம வீட்டில் தனியாக இருக்கும்போது ரொம்ப சிரமப்படுற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் உடைக்கிறது தான். ஸோ சில தேங்காய் நல்ல எலசான தேங்காவாக இருக்கும், சில தேங்காய் முத்தின தேங்காவாக இருக்கும். எலசான தேங்காவை நம்ம ஈஸியாக நம்ம உடைச்சிருவோம். ஸோ முத்தின தேங்காவாக இருந்தால் அதை எப்படி ஈஸியாக உடைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ தேங்காவை நீங்கள் அது உடைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா ஊறினாலே போதும். ஸோ 10 நிமிஷம் ஊறின பிறகு அந்த தேங்காவை நல்லா இந்த மாதிரி தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தேங்காய் உடைப்பீங்களோ அந்த மாதிரி உடைங்க. ஸோ நான் இந்த மாதிரி கல் வச்சு தான் உடைப்பேன். சில பேர் அருவாள் வச்சு உடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உடைக்கும்போது உங்களுக்கு தேங்காய் சூப்பராக சீக்கிரமாக டக்குன்னு உடஞ்சி வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தேங்காய் வந்து சூப்பராக உடஞ்சி வந்துடும். ஸோ அந்த கேப்பில் கண்டிப்பாக தேங்காய் தண்ணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்காய் தண்ணி இந்த மாதிரி வடிகட்டி பிள்ளைங்களோ இல்லை பிள்ளைங்கள் இல்லாதப்போ நீங்களும் கண்டிப்பாக குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம உடைச்ச தேங்காவை சில தேங்காய் நல்லா ஹார்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கீரை வராது. இல்லைன்னா நம்ம துருவணுண்டாலும் ரொம்ப டைம் ஆகும். அப்படி இருக்கணுன்னா நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி உடைச்ச தேங்காவை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜுக்கு மேலே சின்ன பொட்டி மாதிரி இருக்கும்ல, அதுதான் ஃப்ரீசர். அதில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துடுங்க. ஸோ ஃப்ரீசர்லேருந்து அந்த தேங்காவை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்போ ஒரு கத்தியால் வச்சு நீங்கள் கீறி எடுத்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து சூப்பராக ஈஸியாக வந்துடும். ஸோ நான் இப்போ அந்த உடைச்ச தேங்காவை ஒரு 10 நிமிஷம் நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். வச்ச பிறகு இப்போ வந்து நான் ஒரு கத்தியால் இப்படி எடுக்கும்போது எனக்கு அது வந்து ஈஸியாக வந்துருச்சு. நீங்கள் ஒரு வேளை அன்னைக்கே ஒரு தேங்காவும் பால் எடுக்க போகிறீங்க, உங்களுக்கு அப்போவே உங்களுக்கு ஒரு தேங்காய் தேவை பயன்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காவை உடைச்சிட்டு நீங்கள் பொறுமையாக திருவி வச்சு கூட அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஈஸியாக நீங்கள் தேங்காவை இந்த மாதிரி சில்லு சில்லாக எடுத்துடலாம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ தான். வாழைப்பூ வந்து பலருக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும். பட் இது ரொம்ப ஹெல்த்து வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ வாழைப்பூ ஆயிரதும் ரொம்ப கஷ்டம் தான். பட் வந்து நீங்கள் வாழைப்பூ வாங்கி அன்றைக்கே ஆஞ்சிட்டு அடுத்த நாள் நம்ம அரிஞ்சு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வாழைப்பூ வந்து துவர்க்காமல் கசக்காமல் சமைக்கும் போது சில பேருக்கு கசப்பு வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிப்போம். தயிர் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். வச்ச பிறகு நம்ம வாழைப்பூவை வந்து அறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக அறுத்துட்டு அந்த தயிரும் உப்பும் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியில் போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் அந்த துவர்ப்பு வந்து ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சமைக்கும் போது கசக்காது. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவில் இந்த மாதிரி இது குருத்துன்னு சொல்லுவாங்க, நடுவில் இருக்கும். இதை வந்து சில பேர் சமைக்க மாட்டாங்க கசக்கும்னு நினச்சிக்கிட்டு. கண்டிப்பாக இல்லை, இதில் ரொம்ப வந்து சத்து இருக்குது. அதனால் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த குருத்து பகுதியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த மோர் தண்ணியிலே நீங்கள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பும் சரி அந்த துவர்ப்பும் சரி வாழைப்பூல இருக்கவே இருக்காது. நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் அறுத்து தண்ணியில் போட்ட வாழைப்பூவை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியில் ஊற விட்ட பிறகு நம்ம நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு கழுவணும். ஸோ அந்த மாதிரி பிசைஞ்சு கழுவும் போது அந்த தண்ணி கூடவே அந்த துவர்ப்புலாம் வந்து போயிடும். ஸோ கழுவிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டிடணும். இதே மாதிரி பிசைஞ்சு கழுவுறத நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 தடவை செஞ்சால் தான் வாழைப்பூ வந்து சமைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த கசப்பும் துவர்ப்பும் அந்த அளவுக்கு இருக்காது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா 2 தண்ணியில் கழுவிட்டு சமைக்கும்போது இந்த கசப்பு வரும், துவர்ப்புலாம் வரும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணாதீங்க. அலுப்பு பார்க்காம ஒரு 5-6 தண்ணியில் நீங்கள் வந்து வாழைப்பூவை நல்லா பிசைஞ்சு கழுவிட்டிங்கன்னா நீங்கள் சமைக்கும்போது வாழைப்பூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த டிப்ஸ்லாம் சில பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க இதை ஒரு ரிமைண்டராக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.